بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். போன கிளாஸ்ல நம்ம பெருமை பத்தி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த 1 வீக் அதோட ரோல் ஏதாவது இருந்துச்சா? 1 வீக்ல உங்களோட செயல்பாடுகளுக்கும் பெருமைக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிங்களா? யாராவது ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். யோசிக்க முடிஞ்சுச்சா? ஆமா, அவங்க சொன்னதும் இதுவும் ஒண்ணு அப்படின்னு ஏதாவது ஒரு தெரிஞ்சுச்சா? அல்ஹம்துலில்லா சிஸ்டர். நீங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து இன்ன வரையுமே என்கிட்ட அந்த மைண்ட்ல அந்த விஷயம் ஓடிட்டே தான் சிஸ்டர் இருக்கு. நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க என்ன அறிகுறி, அதாவது அந்த சிம்டம்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் வரையும் அந்த விஷயம் என் மைண்ட விட்டு நான் போகவே இல்லை. அது ஆழமா பதிஞ்ச மாதிரி இருக்கு. அது போகவும் போகாது சிஸ்டர். நான் அது மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. என்ன அப்படின்னா, நான் இந்த வாரம் ஃபுல்லாமே செக் பண்ணேன். ஒரு 2 டைம் என்கிட்ட அந்த இது இருந்துச்சு சிஸ்டர். 2 தடவை நான் அப்படி பண்ண மாதிரி எனக்கு இது தோணுச்சு. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் மீதி டேஸ்லாம் நான் கவனிச்சுட்டே வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாதிரி பிஹேவியரா வெளிப்பட்டுச்சு? கோபமாவா, பொறாமையாவா, பேரு எப்படி சொல்றது, புறம் பேசுறது இல்லையா, கிண்டல் பண்றது இல்லையா, எதுல வெளிப்பட்டுச்சு? கிண்டல் பேசுற அந்த மாதிரி எல்லாம் இல்ல. என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல, ஒருத்தவங்க சொன்னா நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அது கோபமா வரும். இல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு விடுற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு 2 டைம் எனக்கு அப்படி தோணுச்சு. ஒரு சின்னதா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதுல சரி 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 போ ஒரு மாதிரியா சரி இப்பமாச்சும் முடிச்சுப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. சரி எப்பண்டா முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு சிஸ்டர். அந்த இடத்துல அப்ப தோணுச்சு. அப்போ இது எனக்கு பெருமைக்கு உண்டான அறிகுறியில ஒண்ணு இருக்கு என்கிட்ட. அப்போ இன்ஷால்லா இதை தவிர்த்துக்கணும். இனிமே யாராச்சும் சொன்னா நம்ம அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம மாஷா அல்லாஹ், சூப்பர். நல்லா அப்ளை பண்ணிருக்கீங்க. சொன்னதை லைஃபோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். மத்தவங்க எல்லாம் என்னாச்சு? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாமா. குழந்தைகள்கிட்ட சொன்னீங்க இல்லையா, நம்ம பெருமை குழந்தைகள்கிட்ட தான் வெளிப்படும். அது வேணா நிறைய இந்த இந்த ஒரு வாரத்துல நிறைய இடத்துல அது மாதிரியே தோணுச்சு. நம்ம குழந்தைகளை திட்டலையெல்லாம் ஐயோ நம்ம தான் பெரியவங்கங்கிற பெருமை நம்மளுக்குள்ள வந்துருச்சோ, நம்ம தான் என்ன சொல்றது, குழந்தைகளை நம்ம கண்டிக்கிறோமோ அப்படிங்கறது ஒவ்வொரு நேரத்துலயும் தோணிக்கிட்டே இருந்துச்சு சிஸ்டர். ஏன்னா வீட்டுல குழந்தைங்க இருக்கையில அவங்கள திட்டாம இருக்க முடியல. திட்டணும்னாலும் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணோம்னாலும் அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம தாய்ங்கிற பெருமைய அடைஞ்சிட்டோமோ, இவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோங்கிறத நினைக்கிறோமோ அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு சிஸ்டர். மாஷாஅல்லாஹ். எப்போ பிள்ளைங்க கிட்ட வரும் அப்படின்னா, நம்ம 2 தடவை சொல்லி 3வது தடவை அந்த பிள்ளைங்க கேட்காத போது நமக்கு ஜாஸ்தியான கோபம் வரும். நான் சொல்லி அது எப்படி நீ கேட்காம இருப்ப? சொல்றதுன்னா, நான் சொல்றேன் நீ எப்படி அதை கேட்காம இருப்ப? அப்படின்ற விஷயம் பிள்ளைங்க கிட்ட ஜாஸ்தியா வரும். டீச்சர்ஸா இருந்தா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட அதிகமா வரும். அது எப்படி நான் சொல்லி நம்ம அல்லாஹ் சொல்லி கேட்கல தானே, கேட்காம எவ்வளவு விஷயத்த நம்ம நடந்துக்கிறோம். புரியுதா? ஆனா அடுத்தவங்க சொல்லி நடக்காதப்போ நமக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருதுன்னா, சொன்னது நானா இருக்கிறேன்றனால அந்த இடத்துல நமக்கு அவ்வளவு கோபம் வருது. சோ இதெல்லாமே பெருமையோட குட்டி குட்டி விஷயங்கள். ஓகேவா? இன்னும் சில விஷயம் இருக்கு. அத வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு பெருமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அல்லாஹ் சூரா ஃபுர்கான், ஓகேவா, அத்தியாயம் 25ன்னு நினைக்கிறேன். சூரா ஃபுர்கான்ல இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்ட குணத்தோட இருப்பாங்க அப்படின்றத பத்தி அல்லாஹ் சொல்லியிருப்பான். சில கேட்டகரி, சில லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அல்லாஹ் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்பான். இவங்கெல்லாம் ரஹ்மானோட அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நிறைய கேட்டகரிஸ் வரும். தஹஜ்ஜுத் தொழுறது அதெல்லாமே அதுல ஒரு லிஸ்டா வரும். ஆனா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் லிஸ்டா அதை எதை சொல்லியிருப்பான் அப்படின்னா, யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா, அவர்கள் பூமியில் நடக்கும்போது
பணிவோடு நடப்பார்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அர்-ரஹ்மானோட அடியார்கள் பூமியில் நடக்கும்போது பெருமைக்கு ஆப்போசிட் தான் என்னது? பணிவு. ஓகேவா? அப்போ அர்-ரஹ்மானோட அடியார்கள் பூமியில நடக்கும்போது பெருமை இல்லாமல் பணிவோட நடப்பாங்க அப்படின்னா அப்படி கூனி குறுகி குனிஞ்சுக்கிட்டு அது கிடையாது. பணிவோட நடக்கிறது அப்படின்னா இப்ப நான் வந்து இந்த எர்த்ல நடக்கிறதுனா எங்க வேணா போறது. அலல் அருளி பூமியில அவங்க நடக்கும்போது பணிவோட நடப்பாங்க. அப்போ நான் நடந்து போறேன் அப்படின்னா என்னை என்கிட்ட பழகுறவங்க எனக்கு எதிரால வர்றவங்க ஈஸியா என்கிட்ட பழகுற மாதிரி நான் இருக்கணும். அந்த தன்மையோட நான் இருக்கணும். இவளா இவகிட்ட நம்ம பேசினா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ஓகே இவகிட்ட நாம போய் பேசலாம். நான் எதிர்க்க வர்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஈஸி ஹேண்டில்டு பர்சனா இருக்கணும். புரியுதா? இப்ப சில பேர் உங்க லைஃப்ல யாராவது ஒரு ஆளாச்சும் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அம்மாடி இவ வர்றாளே நம்ம அந்த பக்கம் போயிருவோம். ஐயோ இவகிட்ட வாயை கொடுத்தா நம்மளால தப்பிக்கவே முடியாதேன்னு சில பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசினாலே ஹேண்டில் பண்றதே கஷ்டமா இருக்கும். அவங்க கிட்ட போனாலே அவங்கள ஹேண்டில் பண்றதே சில பேர் பாருங்களேன். இன்னைக்கு அழகா இருக்குடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் நேத்து அழகா இல்லையா? இந்த ட்ரெஸ் அழகா இருக்குடி. அப்ப இந்த ட்ரெஸ் போட்டா மட்டும்தான் நான் நல்லா இருப்பேனா? எந்த வார்த்தையுமே பேசவே முடியாது அவங்க கிட்ட. புரியுதா? அப்போ எம்ஷூன அலல் அருளி ஹவுனா பூமியில் பணிவோடு நடப்பாங்க அப்படின்னா அந்த பர்சன் நடந்து போகும்போது யாரு வேணா அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்ற பர்சனாலிட்டியோட நம்ம நடந்துக்கிறது. அதான் பணிவோட நடக்கிறது. நீங்க என்னன்னாலும் பேசலாம். சில பேர் முட்டாள்தனமா நடந்துப்பாங்க. சில பேர் கோபக்காரங்களா இருப்பாங்க. என்னன்னாலும் நான் பணிவா தான் இருப்பேன். நான் அன்பா தான் இருப்பேன். நான் ரொம்ப ஈஸி ஹேண்டில்டு பர்சன் அப்படின்ற மாதிரி நடக்கிறது இபாதுர் ரஹ்மானோட முதல் கேட்டகரி. ஓகேவா? அந்த பணிவுக்கு டெஃபினேஷன் எல்லாம் சொல்றான். அவங்களோட பண்பு எப்படி இருக்கும்னா இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. இந்த குணம் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பாஸ்ன்னு அர்த்தம். சரியா? இதான் ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன். யாரு? அறிவீனர்கள். ஜாஹில் அறிவு கெட்டவங்க நம்ம கிட்ட வந்து தர்க்கம் செய்யும் போது காலு சலாமா யார் வந்து அமைதியான வார்த்தைகளை கொண்டு நகர்ந்து போறாங்களோ அவங்க பணிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். இபாதுர் ரஹ்மானுக்கு பணிவு இருக்கும். அந்த பணிவுடையவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஜாஹில் அப்படின்னா அறிவு கெட்டவங்கன்னா படிக்காதவங்கிறது மட்டும் கிடையாது. அறிவில்லாதவங்கன்னா படிக்காதவங்க டிகிரி படிக்காதவங்க அப்படி எடுத்துக்காதீங்க. ஜாஹில்னா யார் அப்படின்னா தன்னோட ஓன் எமோஷன்ஸையே கண்ட்ரோல் பண்ண முடியாம இருப்பாங்கல்ல. இப்ப எனக்கு கோபம் வருது, என்னோட சொந்த எமோஷனையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இருக்கும்ல, அப்ப நான் ஜாஹில். புரியுதா? சில பேரு கோபத்தை லூஸ் பண்ணிடுவாங்க. எந்த இடத்துல கத்தணும்னு தெரியாது, அந்த இடத்துல உட்காந்து கத்திட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல இந்த விஷயத்த பேசணும்னு தெரியாது, அந்த விஷயத்துல உட்காந்து பேசுவாங்க. அவங்களெல்லாம் அல்லாஹ் ஜாஹில்ன்ற லிஸ்டுக்குள்ளதான் கொண்டுட்டு வரான். சில பேருக்கு நம்ம என்ன பேசினாலும் புரியவே புரியாது. அவங்க பாட்டுக்கு கோபமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஜாஹில்ன்ற லிஸ்டுக்குள்ளதான் வருவாங்க. அப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு நிமிஷம் பேசும்போதே நமக்கு தெரியும் இவங்க அறிவா பேசுறாங்களா இல்ல ஜாஹிலா இருக்காங்களான்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு ஜாஹில் நம்ம கிட்ட ஏதாவது ஆர்கியூமெண்ட்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட்ட தொடர்ச்சியா கொண்டுட்டு போயிட்டே இருக்காம காலு சலாமா அமைதியான வார்த்தைகளை கொண்டு நகர்றதுன்றது இபாதுர் ரஹ்மானோட ஒரு பண்பு. சரி, இதுக்கும் பெருமைக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கும் பெருமைக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ அவங்க வந்து அவங்கள உயர்த்தி சொல்றதும் நம்மளும் நம்மள உயர்த்தி சொல்றதும் ஏற்படும் சிஸ்டர். புரியல. இல்ல இப்போ ஆர்குமெண்ட் பண்ண இப்ப அவங்க வந்து அவங்கள ஏதாச்சும் ஒரு இது சொல்லும் போது நம்ம அதுக்கு நல்ல முறையில பதில் சொன்னாலுமே இப்ப அவங்க வந்து நீ என்ன அந்த மாதிரி சொல்ற, நான் சொல்றதை ஏத்துக்க மாட்டியா அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஏதாச்சும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான்னு கேட்கலாம்.
ஆஹ் பெருமை கொள்றவங்க வந்து தன்னோடதுதான் வந்து கடைசி வரைக்கும் நான் தான் பேசுறதுதான் உயர்ந்ததா இருக்கணும்னு நினைச்சு நிப்பாட்டிடுவாங்க. எவ்வளவு நம்ம அவங்க கிட்ட சொன்னாலுமே, என்னோட பேச்சு தான் உயர்ந்ததா இருக்கணும் அப்படிங்கறதுலதான் அவங்க குறிக்கோளா இருப்பாங்க. அது தப்போ ரைட்டோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆப்போசிட்ல சொல்றவங்க. மாஷா அல்லாஹ். ரொம்ப கரெக்ட். இப்ப நம்ம 2 பேருக்கு ஒரு ஆர்குமெண்ட் வருது. ஒண்ணுமே இல்ல. மார்க்கத்துல சில ஃபிக்ஹ் விஷயத்த எடுத்துக்கிட்டு, இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கு. இப்ப எனக்கு ஒரு கருத்து இருக்கு. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. 2 பேருக்கும் இப்போ ஒரு ஆர்குமெண்ட் வருது. அப்போ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நான் சொல்ற பாயிண்ட் தான் சரி. நான் தான் சரியான விஷயத்துல இருக்கேன். கடைசியில 2 பேரும் சொல்றதுமே சரியா தான் இருக்கும். இப்ப ஒண்ணுமே இல்ல. தராவிஹ் 8 தொழுகிறதா, 20 தொழுகிறதா இப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். இப்படி ஒரு ஆர்குமெண்ட் 2 பேருக்கு நடந்துட்டு இருக்குன்னா, நமக்கே தெரியும் 2ம் தொழுவலாம் அப்படின்னு. ஆனா என்ன என் மனசுலயும் பெருமை இருக்கு, உங்க மனசுலயும் பெருமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா நடக்கும்? நான் என்ன நினைப்பேன்னா, என் பாயிண்ட எப்படி நான் தப்புன்னு ஒத்துப்பேன். நான் சொல்றது தான் சரின்னு நினைப்பேன். இந்த பெருமையில தான் இத்தனை கூட்டமா நம்ம பிரிஞ்சிட்டு இருக்கோம். நான் தான் சரி. இப்ப பெரிய விஷயத்துல கூட அதுதான் நடந்துச்சு. நான் தான் சரியா இருக்கணும். நான் சொல்றது தான் சரியா இருக்கணும். நான் சொல்றத தான் எல்லாரும் ஏத்துக்கணும். அடுத்தவங்கள சரின்னு நான் ஏத்துக்கிட்டா என்னோட கௌரவம் என்னத்துக்கு ஆகுறது? புரியுதா? அப்ப இது பெருமை. அப்போ ஒரு ஜாகில் நம்ம கூட நமக்கு தெரியும். இவங்க நம்ம சொன்னா இவங்க கேட்கிற மனநிலையில இல்ல. நம்மளோட ஆர்குமெண்ட்ட இவங்க எடுத்துக்கிற மனநிலை இவங்களுக்கு இல்ல. இவங்க ஜாகிலா இருக்காங்கன்னு தெரியும்போது, அவங்க கிட்ட கூட போய் என்னோட டேலண்ட் நான் ப்ரூஃப் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா, அது நமக்குள்ள இருக்க பெருமை. அல்லாஹ் வந்து ஆர்குமெண்ட்ட விரும்புறதே கிடையாது. பாருங்களேன், அவனோட அடியார்களோட ஃபர்ஸ்ட் கேட்டகரியில கொண்டு வந்து இத வைக்கிறான். நீங்க நோன்ப பத்தி சொல்லும்போது பாருங்க, நீங்க அடுத்தவங்க கூட ஆர்கியூ பண்ணாதீங்க. ஏன்னா ஆர்கியூமெண்ட்ன்றது உறவுகளையே கொல்லக்கூடியது. புரியுதா? அல்லாஹ் உறவுகளை அதிகமா மதிச்சு நடக்க சொல்றான். அந்த உறவுகளையே நஞ்சாக்குறது எது அப்படின்னா ஆர்கியூமெண்ட். நமக்குள்ள மார்க்க விஷயத்துல இவ்ளோ நம்ம பிரிஞ்சு, நீ யாரோ, நான் யாரோ, ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பிங்க பேசிக்காம இதுக்கெல்லாம் இவ்ளோ இதுக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட்ட யாரு நான் பெருசா, நீ பெருசா? நீ சொல்றத நான் கேட்கணுமா? இல்ல நான் சொல்றது இந்த விஷயத்தினால தான் உறவுகளே செத்து போய் கிடக்கு. அப்ப அல்லாஹ்க்கு இந்த ஆர்குமெண்ட் அப்படின்றத நெறைய விஷயத்துல அல்லாஹ் சொல்லுவான். தேவையில்லாத விஷயங்கள விட்டுறது உங்களுக்கு சிறந்தது. ஏன்னா ஆர்குமெண்ட் வரும் அந்த இடத்துல. புரியுதா? அப்போ இந்த இடத்துல அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஜாஹில் ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஆர்கியூ பண்றாங்கன்னு தெரியும்போது, அந்த இடத்தை விட்டு அமைதியான முறையில் நகர்ந்து போறது. அப்படி உங்களால நகர்ந்து போக முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம மனசுல பெருமை இல்லன்னு அர்த்தம். இல்ல என் பாயிண்ட் சரி, நான் நிலைநிறுத்தியே தீருவேன் அப்படின்னா, அது பெருமையோட வெளிப்பாடு. புரியுதா? இது எங்கெல்லாம் நீங்க ஆர்கியூ பண்றீங்களோ, அங்கெல்லாம் இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட சில விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. ஓகேவா? அப்போ அந்த விஷயம் ஆர்குமென்ட்டா போகும்போது மேக்ஸிமம் நம்ம ஆர்கியூ பண்ணா ஹஸ்பண்ட் எல்லாம் ஜாகிலா தான் இருப்பாங்க. தெரியும் தானே? நம்ம சொன்னா அவங்களுக்கு புரியாது. கோபம் தான் வரதான் செய்யும். ஆனா அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு அது எப்படி என் பாயிண்ட்ட நீங்க மறுக்கலாம்? அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா ஆர்கியூமென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த உறவு செத்து போக ஆரம்பிக்கும். புரியுதா? ஏன்னா எதிர்ல உள்ளவங்க பெருமையில பேசிட்டு இருக்காங்க. தாங்குற கர்வம் அவங்களுக்கு இருக்கும். ஆண்களுக்கு மேக்ஸிமம் அதான் சொல்றேன்ல நெறைய விஷயம் அட்வைஸ் ஆண்களுக்கும் தேவைப்படும். ஓகேவா? அவங்க நம்ம கையில இல்லங்கிற பட்சத்துல இருக்கிறவங்க தான் மாறிக்கணும். அப்போ ஆணை பொறுத்தவரையும் அவனுக்கு இயற்கையாகவே நான் பெரிய ஆளு. ஒரு நம்மெல்லாம் பெண்கள் வந்து கொஞ்சம் கம்மித்தான். நாம தான் பெரிய ஆளு. நாம தான் அதிகாரத்துல உள்ளவங்கன்ற அந்த அகந்தை இருக்கதான் செய்யும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எதிர்ல உள்ளவங்க பெருமையோட இருக்காங்கன்னா, அவங்க ஜாகில். அப்ப எல்லாரையும் போய் அறிவு கெட்டவங்க அப்படி போய் பாத்துறாதீங்க. ஆர்கியூமென்ட் பண்ணும்போது சரியான விளக்கத்த புரிஞ்சுக்கோங்க. அவங்க சரியான மனநிலையில இல்ல. அவங்க அறிவோட சிந்திக்கிற மனநிலையில இல்ல. அப்போ அமைதியா ஆமாங்க, நீங்க தான் சரி. நீங்க தான் சரி அப்படின்னு
கடந்து போய் பாருங்க, உங்களோட உறவுல கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். ஆர்குமெண்ட்டை மட்டும் டெவலப் பண்ணாம, ஓகே நீங்க என்ன சொல்ல வரீங்க, இதுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஏத்துக்கிறேன், விடுங்க. சில பேர் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது போய் 100 அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது. நீங்க தான் ரைட்னு சொன்னாலும் அது எப்படி நீ ஆன்சர் பண்ணாம இருக்குன்னு சொல்றாங்களா? அதுதான் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு பண்றது. எந்த ரெஸ்பான்ஸ் அவங்க பண்ணா சில பேர் சொல்லுவாங்க, வேணும்னே இந்த வசனத்தை ஃபாலோ பண்றன்ற பேர்ல நீ தான் சரி நிறுத்து, இதோட விட்டுரு, நீ தான் சரி, நீ தான் சரி விட்டுரு, இப்படி பேசுவாங்க. ஆள விடு, நீ தான் சரி, இதெல்லாம் பேசினா உண்மையிலே நம்ம சொல்ற வார்த்தை அவங்களுக்கு வார்த்தையா போய் சேருமா? சில பேர் பாருங்க, அல்லாஹ் சலாம் சொல்ல சொல்றான்னு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும்பாங்க. ஏன்ல இப்படி சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் தானே சலாம் சொல்லிட்டு போ சொல்றான்பாங்க. குர்ஆன ஃபாலோ பண்றாங்களாமா. ஆனா ரியலி அல்லாஹ் இப்ப இப்படி நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா எதிர்ல உள்ளவங்களுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியா தான் ஆகும். எந்த வார்த்தைகளை பேசினா அந்த ஆர்குமெண்ட் ஸ்மூத்தா முடியுமோ, அத சொல்லிட்டு நகர்றது. புரியுதா? இப்போ ஒரு மார்க் விஷயத்துல நம்ம 2 பேருக்கும் முரண்பாடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சிருது நீங்க சொல்றதத்தான் கடைசி வரை நிலைநிறுத்த போறீங்க. நான் சொல்றத கேட்கிற மனநிலையில கூட நீங்க இல்ல. அப்படிங்கும்போது, நான் என்ன சொல்லிட்டு நகரணும்? ஓ! அப்படியா? நானும் படிச்சு பார்க்கிறேன். மேபி நான் தப்பா இருக்கலாம். நான் என்னன்னு படிச்சு பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணிக்கிறேன். எனக்கு இதுதான் சரின்னு தோணுச்சு. அவங்க சொன்னாங்க. இதுதான் சரின்னு நெனச்சேன். உங்களுக்கு இப்படி தோணுதோ? சரி என்னன்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு சரியான தெளிவ குடுக்கட்டும். இப்படி நகர்ந்து போனா அவங்கள அவமதிக்கிற மாரி தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட ஆர்குமென்ட்க்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை பிடிக்கிறாரு. நம்ம கிட்ட ஆர்க்யூ பண்றாரு. அவர் தான் சரி, நான் தான் தப்பு. அப்படின்ற மாரி ஆர்க்யூ பண்றாங்க அப்படின்னா, ஆ ஆமாங்க. மேபி இது சரியா இருக்கலாம். பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு நகர்ந்துடுறது. பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு. நான் தான் சரின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. உங்க வார்த்தைகள் கூட சரியா இருக்கலாம். பார்ப்போம் அப்படின்ட்டு நகர்ந்துடுறது. இந்த இடத்துல அடுத்தவங்கள அவமதிக்கிற மாரி தெரியாது. புரியுதா? அப்போ இந்த விஷயம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா, நாம பெருமையிலிருந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா? சோ இத ஃபாலோ பண்ணி பாருங்க. சரியா? நான் எனக்குமே நெறைய டைம் ஆர்குமென்ட் பண்ற சூழ்நிலை ஏற்படும். அப்போ எனக்கு இந்த வசனம் தான் தோணும். அப்போ நம்ம பெருமையோட நம்ம மக்கள அணுகக்கூடாது. நம்மளோட கடமை இந்த விஷயத்த எடுத்து சொல்றது தானே ஒழிய, நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். நான் சொல்றத சரின்னு ஏத்துக்கிட்டே ஆகணும்னு நான் போயிட்டேன் அப்படின்னா, எனக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். என்னோட கடமை அல்லாஹ் சொல்ல சொல்லியிருக்கான். நான் சொல்லிட்டேன். இப்போ ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நான் இது நெறைய பார்த்திருக்கேன். என்ன அப்டின்னா, நான் ஒரு விஷயம் நாள் தான் சொல்லிக் குடுத்துட்டு போயிருப்பேன். ஓகேவா? அடுத்த நாளு நான் எத செய்யாதன்னு சொல்றேனோ, அத அவ செஞ்சுட்டு இருப்பா. இப்போ நார்மலா டீச்சர்ஸ்க்கு என்ன ஆகும் இப்படி பண்ணும்போது? கோபம் வருமா? நான் கேட்கிறேன் ஏன் கோபம் வரணும்? டென்ஷன் ஆகும். எந்த புள்ள அத செய்றாளோ அவள பாயிண்ட் அவுட் பண்ணி திட்டணும்னு தோணும். கேட்கிறேன் ஏன் நமக்கு கோபம் வரணும்? சரியா? அல்லாஹ் குர்ஆன்ல 1000 விஷயத்த சொல்லியிருக்கான். அத்தனையும் நான் ஃபாலோ பண்றேனா? கிடையாது தானே. அப்ப நான் சொன்னா அவ ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு என்ன இருக்கு? அப்போ இதுவும் பெருமை. எவ்ளோ இடத்துல மைன்யூட்டா ஷைத்தான் விளையாடுறான் பாருங்க. ஓகேவா? சோ இது ஒரு ஃபார்ம் ஆஃப் பெருமை. இதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் ஆர்குமென்ட்ல. கரெக்ட். இதுல தெளிவா இருக்கணும். சொல்றதுதான் நம்ம கடமை. நீ கேளு, கேட்காம போ. என்னோட கடமை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்படி என்னால நகர்ந்து போக முடிஞ்சுச்சு அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் என் உள்ளத்துல பணிவு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாரி ஆ குட். சூரா லுக்மான்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ மக்கள்ட்ட போகும்போது உன்னோட கண்ணத்த திருப்பாத, உன்னோட முகத்த திருப்பாத அப்படின்ற அட்வைஸ பண்ணியிருப்பாங்க. முகத்த திருப்பாத, அல்லாஹ் பெருமையாளர்களை நேசிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? முகத்தை திருப்புறது பெருமையோட ஒரு வெளிப்பாடு. கிப்ரோட ஒரு கிப்ரு பெருமையோட வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது முகத்தை திருப்புறது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இது நடக்கும். நிறைய இடத்துல இது நடக்குது. ஏன் இது அல்லாஹ் இவ்ளோ எதிர்க்கிறான் அப்படின்னா, ஒண்ணு நமக்குள்ள இருக்க பெருமை, நம்மள இருக்க பெருமையை ஒடுக்குறான். இன்னொன்னு என்னன்னா, ஏன் பெருமையினால இன்னொருத்தவங்க சிறுமைப்படுத்தப்படுவாங்க. இன்னொருத்தவங்களோட மனசு கசங்கி போகும் அந்த இடத்துல. எப்படின்னு பாருங்களேன். இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட நம்ம கேங்லயே ஒருத்தி பாவமா ஒருத்தி இருப்பா. சரியா? ரொம்ப பாவப்பட்ட ஒருத்தி இருப்பா. அவ ரொம்ப நல்லாலாம் பேச மாட்டா. சில பேர் பேசினா போர் அடிக்கும். சில பேருக்கு எப்படி சில விஷயத்த கன்வே பண்ணணும்னு தெரியாது. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அவ வந்து பேசும்போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, காது குடுத்து கேட்காம அப்படி இப்படி பார்த்துட்டு இருப்போம். டக்குன்னு அவ சொல்ல வர விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவளுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். முகத்தை திருப்புவோம். வேற ஆள்கிட்ட போய் பேசுவோம். இப்போ ஒண்ணு இதுல இருக்கிறது ஏன் பெருமை. ஓகேவா? இன்னொன்னு நான் இப்படி பண்றதுனால எதிர்க்க இருக்கவளோட கான்பிடென்ட்டே நொறுங்கி போகும். அவ சிறுமைப்படுத்தப்படுவா. அல்லாஹ் இதை விரும்ப மாட்டான். அவ சைக்காலஜிக்கலி பாதிக்கப்படுவா. உன்னோட இந்த மனநிலையினால இன்னொருத்தி ரொம்ப சிறுமைப்படுத்தப்படுவா. அவளால போய் இன்னொரு கேங்ல போய் ஈஸியா மிங்கிள் ஆகி பேச முடியாது அதுக்கப்புறம். அந்த அளவுக்கு அவ சிறுமைப்படுத்தப்படுவா. அப்போ ஒருத்தவங்க பேசும்போது பெருமையோட முகத்தை திருப்புறது அப்படின்னா, ஒண்ணு அவங்கள ரொம்ப தாழ்வா நினைச்சு அவ பேசுறத லிசன் பண்ணாம நம்ம திரும்புறது. 2வது பிறர் அட்வைஸ் பண்ணும்போது நம்மளோட முகத்தை திருப்பிக்கிறது. கவனிக்காம நடக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா, உன் அட்வைஸ கேட்கறதுக்கு நான் ரெடி கிடையாது. உன் வார்த்தைகளை கேட்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் சின்ன ஆள் கிடையாது. உன் வார்த்தைகள் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இது எல்லாமே பெருமையோட ஒரு அடையாளம் தான். ஓகேவா? சோ முகத்தை திருப்புறது, அட்வைஸ் பண்ணும்போது லிசன் பண்ணாம இருக்கிறது, இது எல்லாமே பெருமைன்ற லிஸ்ட்ல தான் வரும். ஓகேவா? இதனால எதிர்க்க உள்ளவங்க சிறுமைப்படுத்தப்படுவாங்க. அதை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். ஓகேவா? அதனாலதான் அல்லாஹ் இதை கொண்டு வந்து குர்ஆன்ல வைக்கிறான். சரி, அது மாதிரி பெத்தவங்க கிட்ட நம்மளால சரியா நடந்துக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன? பேரண்ட்ஸ் கிட்ட நமக்கு இப்ப உங்க ஏஜ்ல வயசான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. டீனேஜ் பிள்ளைங்களா இருந்தா ஓரளவுக்கு ஒரு 40 இயர்ஸ்க்குள்ள இருக்க பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போ பெத்தவங்க யாராவது ரிப்ளை பண்ணுங்களேன். கேக்குதா? கேக்குது சிஸ்டர். கேக்குது சிஸ்டர். ஓகே. இடையில ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட என்னால அவங்க கிட்ட தான் பொதுவாவே நான் போன கிளாஸ்ல சொல்ல மாதிரி என்னால மனுஷங்க கிட்ட அழகிய முறையில நடந்துக்க முடியலனாலே நமக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். அதுல மெயின்லி பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய நம்ம வேலையை காட்டுறது இந்த பெருமைனாலதான். ஈகோ சொல்லுவோம்ல, இந்த ஈகோ தான் முக்காவாசி பேரோட பிரச்சனைக்கு காரணமே. புரியுதா? தன்னோட ஈகோவை பெருசா நினைச்சுக்கிறது, தன்னை உயர்வா நினைக்கிறது. அல்லாஹ் சொல்றான் அவங்கள கடவுள் ரேஞ்சுக்கு பெருசா நினைச்சுக்கிறது. சரியா? அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட என்னால அழகிய முறையில நடந்துக்க முடியல. அல்லாஹ் சொல்றான் உங்க பெற்றவர்கள் கிட்ட நீங்க பணிவெனும் ரெக்கையை தாழ்த்துவீராகன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு லிஸ்ட் சொல்றான். என்னன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, பேரண்ட்ஸ் கிட்ட போகும்போது பணிவெனும் ரெக்கையை தாழ்த்துங்க அப்படின்னா உங்க ஈகோவெல்லாம் ஒடுக்குங்கன்னு அர்த்தம். நீங்க அது எவ்வளவு ஒரு அழகான வார்த்தையை பாருங்களேன். உங்க பேரண்ட்ஸ்க்காக
அப்படின்னா எவ்வளவு ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு பணிவா இருக்கணும்னு நல்லா அறிவுறுத்துறான் பாருங்களேன். அவங்க கிட்ட நெருங்கும் போது நீங்க ரொம்ப பணிவா இருங்க. ஏன்னா நம்மளை விட எல்லாத்துலயுமே அவங்க கீழே போயிடுவாங்க. இப்ப சைல்ட்ஹுட் வரையும் தான் அவங்களுடைய தேவை நமக்கு இருக்கும். ஒன்ஸ் நம்ம டீனேஜ்குள்ள என்டர் ஆகி அடல்ட் இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் நம்மளை விட அவங்க எல்லாத்துலயும் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அறிவுல சரி, உடல் பலத்துல சரி, எல்லா விஷயத்திலயும் அவங்க கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம தான் மேல இருப்போம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதான் பிள்ளைங்க கிட்ட நம்ம ஷோ பண்றதும் ஆட்டிடியூட் தான், பெருமை தான். பெத்தவங்க கிட்ட நம்ம ஷோ பண்றதும் பெருமை தான். புரியுதா? அப்போ பேரண்ட்ஸ்க்கு அறிவு ஜெனரேஷன் போக போக, நாட்கள் போக போக நமக்கு தான் இந்த ஜெனரேஷன் பத்தின நாலேஜ் ஜாஸ்தியா இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. அப்ப ஏதாவது ஒண்ணு பத்தி பேசும்போது உனக்கு என்னமா தெரியும், உனக்கு இத பத்தி எல்லாம் அறிவில்ல, நீ பேசாத. அந்த இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி அவங்க சொல்றத கேட்டு எனக்கு நடக்க முடியலன்னாலும் என் உள்ளத்துல இருக்க பெருமை தான் அதுக்கு காரணம். மொத்தமா என் பேரண்ட்ஸ் என்னால மதிச்சு என்னால நடக்க முடியலன்னா நம்ம உள்ளத்துல பெருமை இருக்குன்னு அர்த்தம். கடுகளவு பெருமை இருந்தாலும் நம்மளால சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அப்போ பெத்தவங்க கிட்ட இருக்க உறவு முறையை நீங்க யோசிச்சு பாருங்க. நாம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோம், அவங்க கிட்ட பணிவெனும் ரெக்கையை தாழ்த்தி தான் நம்ம இருக்கோமா, ரெக்கையை இறக்கி தான் இருக்கோமா, பறந்துட்டு இருக்க நம்ம ஈகோவை ஒடுக்கிட்டு தான் அவங்க கிட்ட பேசுறோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட உங்க அணுகுமுறை எப்படி இருக்கு, புரியுதா? அப்ப அவங்க கிட்ட நம்மளோட அணுகுமுறை சரியா இல்லாததுக்கு காரணமும் நம்ம கிட்ட உள்ள ரோல் பிளே பண்ற பெருமை தான் காரணம். ஓகேவா? இது எல்லாமே பெருமைனா என்ன, பெருமை எப்படி வெளிப்படும், எதெல்லாம் இருந்தா பெருமை, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த பெருமையை எப்படி நாம குறைச்சிக்கிறது, இதுக்கு தீர்வு என்னமா சொல்லுங்க பார்க்கலாம். பெருமை இல்லாமல் எப்படி இருக்கிறது? ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. பெருமை இல்லாமல் எப்படி இருக்கிறது? பெருமைப்படுறதுக்கு கடுகளவு கூட தகுதி எனக்கு இல்லைன்ற எண்ணம். ஏன்னா எல்லா பெருமையும் அல்லாவுக்கு சொந்தமானது. எந்த ஒரு விஷயமும் எனக்கு சொந்தமானது இல்ல. எந்த ஒரு பாராட்டோ எதுவுமே எனக்கு சொந்தமானது இல்லை. எல்லாமே அல்லாவுடையது நினைக்கும் போது நம்ம நம்மள தாழ்வா நினைக்கிற அந்த இது மாஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாமே இறைவன் புறத்திலிருந்து எனக்கு வந்ததுன்ற விஷயத்த ஏத்துக்கிறது. எதுவுமே நான் சொந்தமாக உருவாக்கல, எதுவுமே எனக்கு ஏன் மூலியமாக நடக்கல, எல்லாமே எனக்கு இறைவன் புறத்திலிருந்து கிடைச்சதுன்ற எண்ணம் நம்ம மனசுல இருக்கத்தான் செய்யும். பெருமை வரத்தான் செய்யும். ஏன்னா ஷைத்தானுக்கு அவன்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதம் அந்த பெருமையை ஏற்படுத்துறதுன்றது. இப்போ வரும்போதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், புகழும் நன்றியும் அவனுக்கு மட்டுமே உரித்தானது, அவன்தான் புகழுக்குரியவன், அவன்தான் நன்றிக்குரியவன். அந்த எண்ணத்தை நம்ம மனசுல வளர்த்துக்கணும். எனக்கு அழகு, அறிவு, பணம், புகழ் எதுவா இருந்தாலும் அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கான். ஒண்ணுமே இல்ல, பக்கத்து வீட்டுக்குள்ள ஏழையா இருக்கு, நான் பணக்காரியா இருக்கேன் அப்படின்னா ஏழையா இருக்கிறதும் சோதனை தான், பணக்காரியா இருக்கிறதும் சோதனை தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல கீழன்னு நினைச்சுக்கிறதுக்காக அல்லாஹ் ஒருத்தரை ஏழையாகவும் இன்னொருத்தவங்கள பணக்காரராகவும் படைக்கல. அவ ஏழையா இருக்கிறது அவளுக்கு சோதனை, பணம் கொடுத்திருக்குது எனக்கு சோதனைங்கும் போது எனக்கு பெருமைப்பட இதுல என்ன இருக்கு? புரியுதா? இப்ப ஒருத்தி அழகா இல்ல, நான் அழகா இருக்கேன் அப்படின்னா அவளை பார்க்கும்போது நான் அவளை தாழ்வா நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு புரிய வேண்டியது என்னன்னா என் அழகு எனக்கான சோதனை. பசங்க என்ன பின்னாடி சுத்தி வருவாங்க, அப்படிங்கும் போது அவங்க கிட்ட இருந்து நான் கண்ணியமான முறையில என்ன பாதுகாத்துக்கிறதுன்றது என்னோட பெரிய சோதனை. அப்போ நீ இதுல பெருமைப்பட நமக்கு என்ன இருக்கு? அப்போ அல்லாஹ் கொடுத்தும் சோதிக்கதான் செய்யறான், எடுத்தும் சோதிக்கதான் செய்யறான். ரெண்டு பேரும் டெஸ்ட்ல தான் இருக்குங்கும் போது ஒருத்தர் இன்னொருத்தவங்கள தாழ்வா பாக்குறதுக்கு என்ன இருக்கு? புரியுதா? இது ஒரு விஷயம்.
அதே மாதிரி இன்னொரு வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்த சொல்ல வரான். என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், உங்களன்னா வேற வேறு வித்தியாசமா படைச்சிருக்குது, வேற வேற மாதிரி படைச்சிருக்குது எதுக்காக அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிஞ்சிக்கிறதுக்காகத்தானே ஒழிய நீங்க பெருமடிச்சுக்கிறதுக்காக இல்ல. எப்படி புரியுதா? அல்லாஹ் வந்து இது பாருங்க, இது வந்து ரேசிசம்லாம் இருக்குல்ல, இந்த ஜாதி பாக்குறாங்க, மதம் பாக்குறாங்க, இல்லைன்னா கலர்ஸ் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, நாடு வச்சு சில பேரை டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. இவ்ளோ டிஸ்கிரிமினேஷனுக்கு காரணமும் உள்ளத்துல இருக்க பெருமை தான். புரியுதா? அப்போ என்ன பெருமை? நாங்கெல்லாம் வெள்ளையா இருக்கோம், நாங்க பெரிய ஆளு, நீ ஆப்பிரிக்கன், நீ கருப்பா இருக்க, நீ சின்னவன். அப்போ சில இடத்துல பாருங்களேன், சில பேருக்கு நான் மதுரைக்காரன்ற பெருமை இருக்கும், நான் சென்னையில இருக்கவன்னு பெருமை இருக்கும், நான் கோயம்புத்தூர்காரன்ற பெருமை இருக்கும். அடுத்த ஏரியால உள்ளவளையெல்லாம் மட்டமா பார்ப்பான். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல கூட நடக்கும். தன்னோட ஊரை பெருமையா பேசுவாங்க. நீயா இந்த ஊரா இப்படியான்னு மட்டமா பேசுவாங்க. அப்ப அல்லாஹ் இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா குடுக்குறான். என்ன அப்படின்னா, இந்த ஆட்டிடியூட நம்ம வளர்த்துக்கணும். என்ன சொல்றான்? நான் உங்களை வேற வேறவா படைச்சிருக்கிறது, வேற கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் வேற வேற இது கல்ச்சர்ஸ்லயும் நான் படைச்சிருக்கிறது இருக்குன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிஞ்சிக்கிறதுக்காக தான் உங்களை நான் வித்தியாசமா படைச்சிருக்கனே ஒழிய, நீங்க ஒருத்தர் இன்னொருத்தரை விட உயர்வுன்னு நினைச்சுக்கிறதுக்காக கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கால் பண்றேன். மதுரையில இருக்கவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரே ஊருன்னு வச்சுக்கிறோங்களேன். எல்லாரும் எர்த், நம்ம எல்லாரோட அட்ரஸும் எர்த்ன்னு வச்சுக்குருவோம். இப்ப நான் கால் பண்ணி எங்கடி இருக்குன்னு கேட்டா பூமியிலன்னு சொல்லுவீங்களா? தெரியாது தானே. அப்போ ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, நீ எங்கடி நிக்கிற அப்படிங்கும் போது பாரேன், ஹைட்டா ஒரு ஆளு, ஹைட்டா வெள்ளையா, முடி வந்து ரொம்ப பெருசா இருக்கு பாரேன், அதான் நான். இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிஞ்சிக்க முடியும்? எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே ஊர்ல ஒரே ஊர் பேர்ல இருந்தோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்மளே தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் வேற வேறையா படைச்சதுக்கு காரணம் சொல்லிட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிந்து கொள்வதற்காக மட்டும்தான் இந்த வித்தியாசங்களை ஒழிய ஒருத்தர் இன்னொருத்தரை தாழ்வாவோ உயர்வாவோ பாத்துக்கிறதுக்காக கிடையாது. கருப்பா இருந்தானா அது அவளோட காம்ப்ளெக்ஸ், வெள்ளையா இருக்கனா நீ உன்னோட காம்ப்ளெக்ஸை ஒழிய ஒருத்தர் இன்னொருத்தரை டல்லா பாக்குறதுக்காக கிடையாது. இது எல்லாமே இறைவனுடைய படைப்பு. அப்படிங்கும்போது நீ வெள்ளையா இருக்கதும் அது அல்லாஹ் படைச்சதுதான், கருப்பும் அல்லாஹ் படைச்சதுதாங்கும் போது நீ எப்படி அவளை லோவா பாப்ப? எல்லாமே அவன் படைச்சது தானே. அப்ப நீ யார்கிட்ட இப்ப நீ போர் தொடுக்கிற? யாரோட படைப்பு மேல நீ குறை சொல்றன்னா அல்லாஹ்வை குறை சொல்ற. நீ நினைச்சுக்கிட்ட உன் உள்ளத்துல உள்ள பெருமைனால அவளைதான் தாழ்வா நினைக்கிறேன். ஆனா இப்ப நீ அல்லாஹ் கிட்ட மோதுற. இப்ப புரியுதா? அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், பெருமைக்காக இது கிடையாது. அப்போ நம்மளை விட கீழே ஒருத்தவங்களை எதெல்லாம் நம்ம கீழேன்னு பார்த்துட்டு இருக்கோமோ, சரியா? சில பேரை நம்ம அவங்க கீழேன்னு நினைச்சிட்டு இருப்போம். பணம் இல்ல, அவ கீழேன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவ நம்மளை விட நிம்மதியா இருப்பா. எதெல்லாம் நம்ம பார்வைக்கு அவங்க என்னை விட இழிவுன்னு நினைச்சிட்டு இருக்குமோ அவங்க அல்லாஹ்வின் பார்வையில உயர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நான் நிறைய தப்பு செய்யறேன், அவ நிறைய பாவம் செய்யறான்னு அடுத்தவங்களை இப்படி இழிவா பாக்குறது, சரியா? இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நானும் ஒரு பாவம் செய்வேன், நிறைய இடத்துல இருக்க மிஸ்டேக். புறம் பேசுறதுக்கு இது ஒரு அடிப்படை காரணம். என்னன்னா, நான் ஒரு பாவம் செய்வேன், பக்கத்து வீட்டுல உள்ளவளோ ஒரு பாவம் செய்வா, சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு நகை கடையில போய் நகையை திருடிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவளை பார்த்து சீ அவ ஹராமான செயலை செஞ்சிட்டா, அவ ஒரு திருடின்னு நம்ம பேசணும்னு வச்சுக்கோயேன். அவ செஞ்சது ஒரு பாவம். எப்படி திருட்டு ஹராமோ அதே மாதிரிதான் புறம் பேசுறதும் ஹராம். அவ ஒரு ஹராம், இறைவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் செஞ்ச மாதிரிதான் நாமளும் இறைவன் வெறுத்த ஒரு செயலை செய்யறோம். திருட்டுக்கு இந்த நரகம்னு அல்லாஹ் பேர் சொல்லி எதுவும் சொல்லியிருக்கானா நரகத்தை? நமக்கு தெரியல, இல்ல. ஆனா புறத்துக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கான், புறம் பேசுனீங்கன்னா அந்த நரகத்துல போடுவேன். அப்ப திருட்டை விட மோசமான குற்றம் புறம் பேசுறது.
அப்போ நான் செஞ்ச பாவத்தை நானும் ஒரு பாவம் செய்வேன், அவளும் ஒரு பாவம் செய்வா. யாருமே இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் கிடையாது போது எந்த தகுதியை வச்சு நான் அவளை பேச முடியும்? அவ திருடுனானா அதே மாதிரியான ஒரு ஹராம நானும் தானே செய்றேன். நிறைய பேர் இது பண்ணுவோம். அப்ப மக்களை ரொம்ப ஈஸியா அணுகுங்க. எல்லாரும் அல்லாஹ்வின் பார்வையில எல்லாருமே இங்க சோதனைக்காக தான் வந்திருக்கோம். அவங்கவங்க டெஸ்ட் பேப்பரை அவங்கவங்க எழுதுங்க. ஏன் அடுத்த ஆளோட டெஸ்ட போட்டு நோண்டுறீங்க? ஏன் அவங்களுடைய டெஸ்ட நீங்க பார்த்து அவ அப்படி இவ இப்படின்னு ஏன் பெருமை பேசணும்? ஏன் புறம் பேசணும்? இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை நம்ம உள்ளத்துல உள்ள பெருமை. அவ தப்பு செய்றா, நான் தூய்மையானவன்ற எண்ணம் பெருமை. அவதான் தப்பு, நான் சரின்ற பெருமையில தான் நம்ம அடுத்தால தப்பு தப்புன்னு புறம் பேசிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது உள்ளத்தளவுல அவங்க அல்லாஹ் கிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேக்குறாங்கன்னு. அனாவசியமா அடுத்தவங்கள பத்தி பேசி உங்களுடைய பாவத்தோட எண்ணிக்கைய கூட்டிக்காதீங்க. இது எல்லாத்துக்குமே ரூட்ல இருக்கிறது பெருமை தான். புரியுதா? அடுத்தவங்கள பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா என்ன தூய்மையானவள்னு நினைக்கிறேன், நான் பெர்ஃபெக்ட்பா, அவ தப்புப்பா, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குள்ளயும் ஒரு இப்படி மக்களை பாருங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாரையும் ஹேண்டில் பண்றது. யாரு என்ன பண்ணாலும் நம்ம ஜட்ஜே பண்ண மாட்டோம். அவங்க சூழ்நிலை, அதே சூழ்நிலையில நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருந்திருப்பேன்? அதே இப்ப அவளுக்கு ஒரு சூழ்நிலை வருது, அவ தப்பு பண்ணிட்டா. இப்ப இந்த நேரத்துல நீ தப்பு தப்பு தப்புன்னு பேசாம கொஞ்சம் அந்த சூழ்நிலையில அந்த சூழ்நிலை வர்ற வரையும் நம்ம நல்லவளா இருப்போம். அதே சூழ்நிலையில இறைவன் என்ன போட்டிருந்தா நான் என்ன பண்ணி இருந்திருப்பேன்? அப்ப அல்லாஹ் என்ன பாதுகாத்துட்டான்னு நன்றி செலுத்தணுமே ஒழிய அவ தப்பு செஞ்சுட்டான்னு அவளை குறை சொல்லக்கூடாது. அப்ப இந்த எண்ணம் எனக்கு இருக்கும்போது என் உள்ளத்துல பணிவு ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். எந்த மனுஷங்களையும் நம்ம தப்பாவே நினைக்க மாட்டோம். சரியா? இப்ப இந்த விஷயத்த நான் இவ்ளோ இதா சொல்றேன் அப்படின்னா இதோட சுகத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். மனுஷங்களை தப்பா நினைக்காம இருக்கிறது நமக்கு கிடைச்ச பெரிய வரம். யாரையுமே நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், யாரையுமே நான் தப்புன்னு குறை சொல்ல மாட்டேன். எனக்கு அத நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். அது எவ்வளவு பெரிய உண்மையிலேயே அது ஒரு சொர்க்கம் தெரியுமா? யாரையுமே ஜட்ஜ் பண்ணாம வாழ்றது. யாராவது ஒருத்தவங்க இவ இப்படி பண்ணிட்டான்னு சொல்லும் போது உடனே மனசுல அவங்க சூழ்நிலை என்னவோ, அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும். இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை. அல்லாஹ் அந்த சூழ்நிலையில இருந்து நம்மள பாதுகாக்கணும். நல்ல வேளை அதுல எல்லாம் அல்லாஹ் நம்மள போடலையே, நம்மலாம் அதுல இருந்திருந்தா தப்பிச்சே வந்திருக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மள பாதுகாத்துட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எந்த மனுஷங்களை பத்தினையும் இப்ப என்னால கான்பிடென்டா சொல்ல முடியும். அல்லாஹ் என் உள்ள தெரிஞ்சவன், அவனுக்கு தெரியும். அவனை சாட்சியா வச்சு சொல்றேன், யார பத்தின ஒரு தப்பான எண்ணமும் என் உள்ளத்திலேயே கிடையாது. யார பத்தியுமே இவங்க ராங்ன்னு எனக்கு தோணுனதே கிடையாது. அப்போ ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் இதெல்லாம் தான். நானும் தப்பு வேற விதத்துல பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வேற விதத்துல பண்றாங்க. எல்லாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அவன் இருக்கான் ஜட்ஜ் பண்றதுக்கு. யாரு செஞ்சது எவ்வளவு சரி எவ்வளவு தப்புன்னு நிர்ணயிக்கிறதுக்கு அவன் இருக்கான். அவன் நிர்ணயிச்சு நாளைக்கு சாரி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஓகே சாரி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்ன பேசிட்டு இருந்தோம் லாஸ்டா? யாருமே ஜட்ஜ் பண்றதுக்கான ரைட்ஸ் நமக்கு கிடையாதுன்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவன் எப்போதும் கண்காணிச்சிட்டு இருக்கான். ஒருத்தன் ஏன் தப்பு பண்ணா, ஒருத்தங்க பசிக்காக திருடுனா குற்றம் இல்ல, அப்படித்தானே? ஆட்சியாளர்கள் கைய வெட்ட முடியாது ஒருத்தவங்க பசிக்காக திருடுனா. அப்போ உண்மையிலேயே அவன் பசிக்காக தான் திருடுனானா எதுக்காக திருடுனானான்னு நம்மளோட வெளிப்பார்வைக்கு நமக்கு தெரியாது. அப்போ ஒரு விஷயத்த டீப்பா அறியக்கூடியவன் அல்லாஹ் தான்ங்கும்போது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய தகுதியும் அவனுக்கு தான் இருக்கு.
ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய தகுதி நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு? நம்ம ஒரு அரகுற பார்வையை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. நிறைய டைம் நம்ம முடிவு தப்பாகி, ச்சீ நான் இப்படி நினைச்சிட்டேன்ப்பா, நான் இந்த மாதிரி யோசிச்சேன், ஓ நீ சும்மா தான் பேசுனியா, நான் கூட உன் லவ்வர்னு நினைச்சேன், நீ யதார்த்தமா அட்ரஸ் தான் கேட்டியா, நான் லவ் லெட்டர் கொடுத்தேன்னு நினைச்சேன். எத்தனையோ டைம் நம்ம பார்வை நம்மளை ஏமாத்தி இருப்போம். இந்த அரகுற பார்வையை வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். நீங்க சொன்ன மாதிரி எதுக்குமே நமக்கு பெருமை கொண்டு அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி இதெல்லாமே ஜட்ஜ் பண்றது இது எல்லாமே பெருமைக்குள்ளதாமா வரும். சரியா? ஜட்ஜ்மெண்ட்ல ஒருத்தவங்க உட்கார்றாங்க, யார பார்த்தாலும் தப்பு சொல்றாங்க, யார பார்த்தாலும் குறை சொல்றாங்கன்னா அவங்க தன்னை பெர்ஃபெக்ட்னு உணர்றாங்கன்னு அர்த்தம். அப்ப யார் ஒருத்தவங்க நான் பெர்ஃபெக்ட் இல்லப்பா, நான் தூய்மையானவள் கிடையாது, நானும் ஏன்னா எல்லா மனுஷங்களும் தவறு செய்யக்கூடியவங்கன்ற பணிவு யாருக்குள்ள இருக்கோ அவங்கதான் ஜட்ஜ்மெண்ட்ன்ற போய் இடத்துல போய் உட்கார மாட்டாங்க. ஓகேவா? சோ இது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்ளோ இடத்துல பெருமை ரோல் பிளே பண்ணுது. அதனாலதான் கடுகளவு பெருமை இருந்தா கூட சொர்க்கத்துக்குள்ள போக முடியாதுன்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த பணிவுன்ற விஷயத்த வளர்த்துக்கிறதுக்கு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம். இந்த பூமி இருக்கு தெரியுமா, ஒவ்வொரு நிமிஷமும் பணிவை நமக்கு சொல்லி கொடுக்குது. ஓகேவா? பூமியில் நடக்கும் போது நமக்கு ஞாபகம் வரணும், பூமியோட தன்மை அகோரமா சுத்துறது. ஆனா அது அல்லாஹ்வோட சொல் பேச்சு கேட்டு பணிவா நடக்குது. பணிவா இருக்கு. அது சுத்துறது கூட நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அடங்கி போயிருக்கு. அப்போ அந்த பூமி நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பணிவுன்றது என்னன்றத நமக்கு ஷோ பண்ணுது. ஏன்னா பெருமை இருக்கவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கண்டிப்பா மாறு செய்வாங்க. ஷைத்தான் செஞ்சான்ல, பெருமை இருக்கவங்களோட வெளிப்பாடு என்னவா இருக்கும்னா அல்லாஹ் என்ன கட்டளை செய்யறான்னு சொல்றானோ அதுக்கு மாறுபட்டு நடப்பாங்க. ஓகேவா? சோ நிறைய சமூகத்துல உள்ளவங்க கெட்டு போனது இந்த பெருமைனாலதான். ஃபிரௌனோட பெருமைதான் அவன் அழிவுக்கு காரணம். எத்தனையோ மன்னர்கள் அவங்க அல்லாஹ்வையே மறுத்ததுக்கு காரணம் அவங்களோட பெருமைதான். நான் இவ்வளவு நாள் செஞ்சிட்டு இருந்த விஷயத்த நான் எப்படி தப்புன்னு ஒத்துப்பேன்? பாருங்களேன், இது ஒரு பெருமை. நான் இவ்வளவு நாள் ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கத தப்புன்னு ஒத்துக்கிட்டா என்னோட ஈகோ என்ன ஆகுறது? புரியுதா? நான் ஒரு விஷயம் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கேன், தப்புன்னு தெரியும் போது உடனே மாத்திக்கிறது தான் நல்ல பண்புக்கு அடையாளம். அப்போ அந்த காஃபிர்கள் எல்லாமே ஏத்துக்காததுக்கு ரீசன் நான் இவ்வளவு நாள் செஞ்சதை எப்படி இவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக விட முடியும். அபூஜஹல் அத்தனை பேர் உள்ளத்துல இருந்ததும் பெருமை. பெருமையால மட்டும்தான் அவங்களால நபிமார்களை ஏத்துக்க முடியாம போச்சு. உண்மையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்கும்போது அபூஜஹல் சொல்றான், அவங்க நபின்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா முகமது பொய் சொல்ல மாட்டாரு, அவர் நபி தான். ஆனா நான் முகமதை ஏத்துக்கிட்டா முகமதுடைய இனம் தான் பெருசுன்னு போயிடும். புரியுதா? எவ்வளவு ஒரு அப்போ இறைவனையே மறுக்கிற ஸ்டேஜுக்கு இந்த பெருமை, இது அதீத நோய், முத்தி போனது. ஓகேவா? அப்போ இறைவனையே நிராகரிக்கிற ஸ்டேஜுக்கு இந்த பெருமை நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதுபில்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இறைவனை மறுக்கிற வரையும் இந்த பெருமை நிறைய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப முடிஞ்ச வரையும் அல்லாஹ் கிட்ட உதவி கேளுங்க. யா அல்லாஹ் எனக்கு பணிவத்தா, என் உள்ளத்துக்கு பணிவத்தா. எல்லாருக்குள்ளயும் விதவிதமா இருக்குமா, அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்மளை பத்தி நம்ம அதிகமா பேசிக்கிட்டே இருக்கோமா, நான் இப்படின்னு அதிகமா மத்தவங்கள்ட்ட பேசும்போது நம்மளை பத்தி சொல்றோமான்னு யோசிங்க. புரியுதா? சில பேரு வருத்தமா பேசிட்டு இருப்பாங்க, எனக்கு கோபத்தையே குறைக்க முடியலடி அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம போய் உட்கார்ந்துட்டு நான்லாம் எப்படி தெரியுமா, என்ன கோபம் வந்தாலும் குறைச்சிப்பேன். இந்த இடத்துல பெருமை. இந்த மாதிரி உங்களுடைய, நான் தான் சொல்றேன்ல, அடிச்சு சொல்றேன், எல்லாருக்குள்ளயும் பெருமை இருக்கும். ஆனா அது வெளிப்படுற விதம் வேற வேறையா இருக்கும். உங்களை நீங்களே செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி பாருங்க. வித்தியாசமா இருக்கும் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்க பெருமை. புரியுதா? அப்போ நம்மளுக்குள்ள எந்த ஃபார்ம்ல அது வெளிப்படுது,
இப்போ பெருமை இல்லைன்ற ஒரு ஆப்ஷன் இருந்தா தானே நம்ம யோசிக்க தேவையில்ல. ஆனா இருக்கும். ஆனா எந்த ஃபார்ம்ல எந்த அளவுலன்றதுல வேறுபடும். ஓகேவா? அதனால உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? டெஃபினட்டா ஒரு ஃபார்ம்ல அது இருக்கும். எனக்கு கிடைச்சது அடுத்தவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது, என்னை விட பெஸ்டா இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சா எனக்கு கோபம் வர்றது, ஏதாவது ஒரு ஃபார்ம்ல அது இருக்கும். சரியா? வாங்க